ஹலோ கைஸ், போன வாரத்தில் அனிமே அண்ட் மங்கா சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போடுறது எனக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். பெர்சர்க் அப்படிங்கிற இந்த மாங்காவுக்கு ஒரு நல்ல அனிமேஷன் வேணும் அப்படின்ட்டு பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வேறு ஸ்டுடியோ கிட்ட எதிர்பார்த்துனே இருந்தாங்க. பட் எந்த ஸ்டுடியோவும் பெர்சர்க்கு இப்போ வரையும் ஒரு பெஸ்ட்டான அனிமேவை தரவே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தர தேவையில்லை, ஃபேன்ஸான நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஃபேன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடியோ எக்லிப்ஸ் அப்படிங்கிற இந்த பேரில் பெர்சர்க்கு ஒரு அனிமே பிளான் பண்ணாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அவங்க மோஸ்ட்லி அந்த சிஜி மாடல் அப்புறமா சென்சார்ஷிப் அப்படிலாம் இல்லாமல் தான் இந்த அனிமே இருக்கும் அப்படிங்கிற இந்த மேட்டை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சம்மரில் இந்த அனிமே ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற இந்த மேட்டை சொல்கிறாங்க. ஸோ ஃபேன்ஸே பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இதை பார்க்கணும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதுக்கடுத்து சகமட்டோ டே அப்படிங்கிற இந்த ஒரு மங்காவுக்கு ஒரு அனிமே வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டெர்மினேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை எப்போயோ கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அனிமேலேருந்து சில பல ஸ்டில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சோலோ லெவலிங்கான சீசன் 2 இருக்குல்ல, இதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 4 அன்னைக்கு வரும் அப்படிங்கிற இந்த மேட்டை சொல்கிறாங்க. மேபி அந்த டேட் அப்போ இந்த சீசன் 2க்கான ரிலீஸ் டேட் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கடுத்து நருட்டோ இருக்குல்ல, நருட்டோக்கான தமிழ் டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தமிழ் டப் பார்க்குறவங்க பல பேர் என்ன ஆச்சு ஏன் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. அது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சோனியே நிறைய அனிமே அவங்க டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால ஏதாச்சும் பிரச்சனை போயிருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மே 27 அப்போ நருட்டோ தமிழ் டப் சோனியில் திரும்பவும் டெலிகாஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதே டைமிங் தான். அது பல பேர் நைட் டைம் போடுறப்ப அது பார்க்குறது டைமிங் செட் ஆகலை அப்படின்ட்டு டைம் மாற்ற சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டைம் மாற்றத்தை பற்றி பேசலை. அதே டைமில் நருட்டோ திரும்பி டப்பாக போகுது. அதையும் தாண்டி கிரன்ச்சி ரோல் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து நிறைய அனிமேவை தமிழ் டப் பண்ண போகிறாங்க. அந்த லிஸ்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டோன், அப்புறமா சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி, அதுக்கடுத்து ப்ளூ லாக், மெஷில், ரேடியட். இந்த ரேடியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சீசன் 1 தமிழ் டப்பில் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சீசன் 2 அவங்க தமிழ் டப் பண்ண போகிறாங்களாம். அதுக்கடுத்து ஹைக்யூ, லாஸ்ட்டாக ஒரு பேர் இருக்குது. இது என்ன பேர் அப்படிங்கிறது தெரியல. இது மட்டும் அவங்க ஜாப்பனீஸில் போட்டிருக்காங்க. இது மட்டும் என்னன்னு தெரியல. இதுவும் தமிழ் டப்பில் வரப்போகுது. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த ஒரு அனிமே, அதுக்கடுத்து ரேடியன்ட், இது ரெண்டு மட்டும் நான் பார்க்கல. இது ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த மேட்டர் தெரியாது. பட் டாக்டர் ஸ்டோன்லேருந்து ஹைக்யூ வரையும் மற்ற எல்லா அனிமேவுமே ஒரு தரமான அனிமே தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் நிறைய புது அனிமேஸை தமிழ் டப் பண்ணுறாங்க. அப்படி புது அனிமேஸ் தமிழ் டப் பண்ணுறப்ப அதோடு நிப்பாட்டிக்காமல் அவங்ககிட்ட இருக்க நிறைய பழைய அனிமேவையும் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ் டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் இந்த டாக்டர் ஸ்டோன்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாமே நல்லதாக இருக்கும். ஸோ தமிழை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஜூன் மாதத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது அனிமே அவங்க ஒன்றா பண்ண போகிறாங்க. இதோட அனிமே அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே பார்த்திங்கன்னா மங்கா அப்டேட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹண்டர் அப்படிங்கிற இந்த மங்கா பற்றி அப்டேட் இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த மங்காக்கா அவரோட அடுத்த சாப்டருக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிற அந்த மேட்டை சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவர் அவரோட அடுத்த சாப்டரை ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ கூட சீக்கிரம் பார்த்திங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும். பட் இப்போ வரையும் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காங்க. இந்த மங்கா நீங்கள் கேட்சப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த சாப்டர் ரெடியாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு கைசன் தான் போன வாரம் ஃபுல்லாகவே ஆன்லைனில் செம்ம ஃபயராக போயிட்டு இருந்தது. அதுக்கான மெயின் ரீசனே கோஜோவை திரும்பி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த மலையை டீஸ் பண்ணி அந்த ஒரு ஃபைனல் சாப்டரை முடிச்சிருக்காங்க.
ஸோ அந்த சாப்டர் படித்த எல்லாருமே வந்து அடுத்த சாப்டருக்கு செம ஹைப்பாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து அங்கே வந்தது கோஜோவா இல்லையா அப்படிங்கிற அந்த மேட்ரை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை மேலே ஐக்கானில் கூட செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எடன் ஜீரோ அப்படிங்கிற இந்த ஒரு மங்கா வந்து இன்னும் 5 சாப்டரில் முடிய போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. இந்த மங்காவோட மங்கா கதை பார்த்தீங்கன்னா ஃபேரிடெயில் அப்படிங்கிற இந்த மங்காவை ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எடன் ஜீரோ அப்படிங்கிற மங்காவை நான் படிக்கலை, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மங்கா வந்து இன்னும் 5 சாப்டரில் முடிய போகுது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டொமோடாச்சி கேம் அப்படிங்கிற இந்த ஒரு மங்காவும் இந்த வருஷம் ஃபாலில் முடியும் அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாங்க. ஃபால் அப்படிங்கிறது செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் இந்த ஒரு மங்காவும் முடிய போகுது. இந்த வீடியோவில் தான் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.